சரி, ராகு ஏன் ஆட்டோமொபைலுக்கு வருது, ராகு ஏன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வருது? இந்த கேள்வி யாராவது கேட்கணுமா? நம்ம இன்னைக்கு சொல்றோம், ஆனா மூல நூல்கள்ல டிரான்ஸ்போர்ட் வேறமா, டிரான்ஸ்போர்ட் செவ்வாயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வீடு மனை வாகனம் செவ்வாயா, அதனால டிரான்ஸ்போர்ட் செவ்வாயா அவங்க சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன், வெறும் வாகனம் இருந்தா போதுமா? போயிருவீங்களா? வழி இல்லாம எப்படி போவீங்க? வழின்னு ஒண்ணு உருவாக்கப்படணும் இல்ல. முதல் வழி எங்க இருந்து உருவாக்கப்பட்டது? மலையிலிருந்து தான் உருவாக்கப்பட்டது. மலையை உடைச்சுதான் சமதளமாக்குனாங்க. கரெக்டா? கரெக்ட் தான். திகம்பரா மலையை உடைச்சாங்க. மலையை உடைச்சி அந்த பாறைகள் எல்லாம் உடைச்சி சமதளமாக்கி அந்த காட்டை மலையிலிருந்து இறங்கி வந்து அதாவது மலையிலிருந்து வழி பண்ணாங்க. வழி பண்ணி காடுகளுக்கு இறங்கி வந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே கருவிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. பாறைகள் எல்லாம் உடைச்சி வழி பண்ணி அங்கிருந்து நடந்து காட்டுக்கு வந்தாங்க. காட்டுக்கு வந்து மரங்கள் எல்லாம் வெட்டி வயல்களை உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி விவசாயம் ஒண்ணு கிடையவே கிடையாது. கரெக்டா? இதெல்லாமே நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான். அதனால தான் மேஷம் முதல் வீடு. கரெக்டுங்களா? சரி, அப்படி முதல்ல மலையை உடைச்சி பாதையை உண்டாக்கி இடத்துக்கு வந்து முல்லை நிலமான காட்டை மருத நிலமான வயலா மாத்திருப்பாங்க பாருங்க. அந்த முதல் தெய்வம் தான் சேயோன்ற முருகன். அப்ப முதல்ல வழியை உண்டாக்குனது யாரு? வழின்னு ஒண்ணு பாதம் இருக்கு பாருங்க, அதை கண்டுபிடிச்சது யாரு? முருகன். ஏன் வழியை கண்டுபிடிச்சாரு? ஓகேங்களா? பிள்ளையார் 3 சுத்தி வர்றதுக்குள்ள முருகன் உலகத்தையே சுத்திட்டாரு. உலகத்தையே சுத்தினவரு சும்மா சுத்தல. சுத்தும் பொழுது எது மேல இருந்து பார்க்கும்போது எங்கெங்க வழி, எங்கெங்க தடம், எங்கெங்க கடல், இந்த கடல்ல இருந்து இந்த அருவி எப்படி போய் சேருதுன்ற பாதையெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு போறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நீங்களே எனக்கு தேவை கிடையாது, நான் உலகத்தையே சுத்தி வந்துட்டேன், எனக்குன்னு ஒரு உலகத்தை நான் நிர்மாணிச்சுக்கிறேன்னு மலை மேல வந்து நின்னாரு. ஏன்னா மலையில இருந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த வியூவும் தெரியும் உங்களுக்கு, தரையில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. மேப்பே உங்களுக்கு எங்க தெரியும்? ஹையஸ்ட் இடத்துல இருந்து பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். முதலில் பாதையை உருவாக்கியவர் முருகன். சரி, அப்ப அதுக்கும் அவருடைய பிறப்புக்கு சம்பந்தம் இருக்கணும்ல, ராகு சம்பந்தப்படணும்ல. முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரம், ராகு கர்மா. கரெக்டுங்களா? காரகத்துவங்கள்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த காரகத்துவங்களை நாம் உணர வேண்டும். அதை ஜாதகத்துல அப்ளை பண்ணி பார்க்கணும். சரி, இப்ப எனக்கு ஒரு இந்த சிந்தனை எனக்கு உதிச்சிருச்சு, ராகு தான் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துக்கு கடவுளா இருப்பாரு, நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் முடிவுக்கு வந்துட்டேன்றதுக்காக இது கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப நான் என்ன பண்ணி பார்க்கணும்? அந்த பாயிண்ட் சரியானு ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, பஸ் கண்டக்டரா இருக்கிறவங்க, டிரைவரா இருக்கிறவங்க, பைலட்டா இருக்கிறவங்க, ஹார்பர்ல வேலை பார்க்கறவங்க, இந்த மாதிரி போக்குவரத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜாதகங்கள்ல நான் பார்க்கணும். அத்தனை பேருடைய ஜாதகத்திலையும் 6-10 ராகு கர்மா சம்பந்தப்படணும். பட்டாதானே நான் ஸ்ட்ராங்கா, இதுதான் சார் ஃபார்முலா, ராகு கர்மா இல்லைன்னா போக்குவரத்துக்குள்ள நுழைய முடியாதுங்க சொல்லலாமா? சொல்லலாம். இதுதான் ஆய்வு. இப்படித்தாமா உருவாகுது ஜோதிடம். இப்படித்தான் இருக்கணும். ஒரு மூல நூல்ல ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணா அது அந்த கலை அல்ல. ஏன்னா அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. அப்போ உலகம் வேற, இப்ப வேற. அப்ப இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரகத்துவத்தை அப்டேட் பண்ணணும் இல்ல. அவ்வளவுதான். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். டைம் மைக் கொடுத்துங்க. அந்த கிரீன் லைட் எரியுதா பாருங்க. கேமிங்கிறது என்ன கர்மால? சொல்றேன். அவர் கேட்டுட்டோம், ஒரே நிமிஷம். இப்போ நீங்க டிரைவர் அந்த மாதிரி டிராவல் ரிலேட்டட் இது சொன்னீங்க. ஓகே, 6-10 சம்பந்தப்பட்டதுன்னு. இப்போ வந்து ஒரு டிரைவரா இல்லை, நார்மலாக வேற எங்கேயும் வேலை பார்க்குறாரு. சில பேர் வந்து டிரைவ் பண்ண முடியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு வண்டி கூட ஓட்ட மாட்டாங்க, பைக் ஓட்ட மாட்டாங்க, கார் ஓட்ட மாட்டாங்க. சில பேர் வந்து டிரைவர் அளவுக்கே ஓட்டுவாங்க. சரி, அதுக்கு வந்து எந்த மாதிரி இது? அது லக்னாதிபதியோட சம்மந்தப்பட்ட லக்னத்தோட இன்ஃப்ளூயன்ஸ். அதுதான் லக்னத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் ராகு கர்மா. ஆமா, ஓகே. அது லக்னத்தோட இன்ஃப்ளூயன்ஸ்ல ஜீரோவும் இருக்குது, ஹீரோவும் இருக்குது. ஓகே, ஓகேங்களா? தனுஷ் லக்னத்துல பிறந்து நிறைய பேருக்கு 2-3 வெஹிக்கிள்ல ஒரு வெஹிக்கிள் ஓட்ட தெரியாது. கரெக்ட். சிறந்த உதாரணம் நானே இருக்கிறேன். ஓகே, கார் ஓட்ட தெரியாது, ஆனா நான் வண்டி எடுத்தா எப்படி ஓட்டுவேன்னு பின்னாடி உட்கார்றவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அது அப்படிதான். ஓகே ஓகே. ரெண்டாவது வந்து ராகு பிறந்த நட்சத்திரம் என்னது? பரணி. பரணிக்கு டிரைவிங் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய. ஓ, ராகு பிறந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, டிரைவிங் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய, ரூட்டை கண்டுபிடிக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய. ஓகே, ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறது. ஓகே ஓகே, தேங்க்யூ. பரணி சந்திர கர்மா ராகு பிறந்த நட்சத்திரம் இல்லைங்களா, அதனால சொல்றேன் நான். நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து ஃபோன் மூலியமாகவும் சரி,
வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மூலியமாவும் சரி, ரொம்ப காமனா கேட்குற கேள்வி என்னன்னா, ஜாதகத்தை பார்த்து என்னுடைய கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சார். எனக்கான கர்ம பதிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களோட வீடியோஸ்லாம் நான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்றேன். ஒவ்வொரு கர்மாவுக்கும் கரெக்டான கைட்லைன்ஸை நீங்க வந்து சொல்றீங்க. ஸோ என்னுடைய கர்மாவுக்கான கைட்லைன்ஸ் என்னன்றதை என்னன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல எனக்கான கர்மா என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் இருக்குதுங்க. நம்மளுடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் கரும்பு.in அப்படின்ற வெப்சைட்ல போய் ஒருத்தர் வந்து ஜாதகம் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சா அவங்களால அந்த ஜாதகத்தின் மூலியமாக அவங்க லக்னம் ராசிக்கு மட்டும் இல்லாமல் 12 பாவத்துக்கும் என்ன கர்ம பதிவு இருக்குன்றது எளிமையா தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இதுல நீங்க கேட்பீங்க, சார் ஆனா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ஸ்டூடெண்ட் அல்லாதவர்கள் அந்த ஜாதகத்தை எவ்வாறு பார்க்க முடியும்? அதுக்குள்ள போய் எப்படி சார் ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ண முடியும்? ட்ரையல் வெர்ஷன் 3 நாள்ல முடிஞ்சிடும் சொல்லிட்டு சொல்றீங்களே. ரொம்ப சிம்பிள். ஒருவேளை உங்களுக்கு இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மூலியமாக பெறப்படுற அந்த ஜாதகம் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8608077781 அந்த நம்பர். அப்படி இல்லைன்னா இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன், 9840509661 இந்த வாட்ஸ்அப் நம்பர். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மூலியமாக கரும்பு.in வெப்சைட் மூலியமாக ஜென்ரேட் செய்யப்பட்ட மரபணு ஜோதிட ஜாதக விவரம் எங்களுக்கு பிடிஎஃபா வேணும்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஃபீஸை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து சரியாக ஒரு வாரத்திற்குள் உங்களுக்கான மரபணு ஜாதகம் பிடிஎஃபாக தயார் செய்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை சேவ் பண்ணி வச்சு பிரிண்ட் அவுட் ஆக எடுத்துக்கொள்ளலாம்.